ஏன் கவர்னர்கிட்ட தான் போய் கேட்கணும், கவர்னர் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. அவர்கிட்ட தானே போய் விஜய் மனு கொடுக்குறாரு. விஜய் எதுக்காக போனார்னு யாருக்காவது தெரியுமா? 3 கோரிக்கை வச்சாராம். உங்ககிட்ட சொன்னார் அவரு. அதுவும் இப்போ சந்திச்சதுக்கு அப்புறம் அறிவு வெளியே வந்துச்சு. யார் அறிக்கை கொடுத்தா? அவன் கட்சி ஆனந்த். அது அவன் புசி ஆனந்த்கிட்ட கேட்கணும். உன்னை விஜய் கிட்ட கேட்டு தான் கொடுத்தியான்னு கேட்கணும். இவராக கற்பனை பட்டு சொன்னார்னு அர்த்தம். எங்க பத்திரிகையாளரை சந்திக்க போனார் அவர். அதுக்கு தான் அறிக்கையிலேயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் அதை தான் கேட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? திரும்பி பாருன்னு ஒரு படம் வந்ததுங்க, கலைஞர் கதை வசனம், சிவாஜி நடித்த படம். ஒரு போலி தொழிற்சங்க தலைவராக ஒருவர் சிவாஜி, மில் தொழிலாளர், அவர் வேலை பார்க்க அந்த மில் தொழிலாளர் வந்து வேலை நிறுத்தம் செய்கிறாங்க. தொழிற்சங்க தலைவர்கள் முறையில் நான் உடனடியாக இதை தீர்த்து வைக்கிறேன், அதுவரையில் ஸ்ட்ரைக் செய்யுங்கள், அதுவரையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக இருங்கள் சொல்லிட்டு உள்ளே போவார். உள்ளே போய் ஓனர்கிட்ட போவார். என்ன வந்திருக்க? பரந்தாமன் பேர். என்ன வந்திருக்க அப்படின்னு கேட்பார் முதலாளி. உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா இல்லையார். என் பொண்ணை அதை கொலை பண்ணி போட்டாலும் போடுறோட உனக்கு கொடுக்க முடியாது. மீண்டும் கேட்குறேன், இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா நான் தொழிலாளி தூண்டி விடுவேன் அப்படிங்கிறேன். நீ என்னவோ பண்ணிக்க. வெளில வருவார். வாதாடினேன், போராடினேன், கெஞ்சினேன், கதறினேன், கண்ணீர் விட்டு அழுதேன், மனம் இறங்கவில்லை இந்த படுபாதக செயலுக்கு ஈடுபடுகின்ற இந்த முதலாளி, அதனால் உடனடியாக ஸ்ட்ரைக்கும் பாரு. உள்ளே என்ன பேசுன, வெளியில் என்ன சொன்ன? கவர்னர்கிட்ட நீ போன, ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட, என்ன பேசுனப்பா? இதைத்தான் பேசுனியா? இல்லை ஒன்று அமலாக்கத்துறையில் ஒன்று மிரட்டுறாங்கன்னு ஏதாவது சொல்லிவிட்டு வந்தியா? யாருக்கு தெரியும்? என்னத்துக்கு போனேன்னு யாருக்கு தெரியும்? என்ன ஆதாரம் இருக்குது? மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது அவருக்கு இன்னும் சினிமா விட்டு அவர் வரலைங்க. அங்கே தான் வந்து பேசுறதுக்கு டப்பிங் வாய்ஸ் யாரோ கொடுத்துருவாங்க, பின்னணி பாடுறது யாரோ ஒருத்தர் பின்னணி பாடிடுவாங்க, ஸ்டண்ட்டு வேலைக்கு 2 போட்டு முடிச்சுடுவாங்க. க்ளோஸ்அப் ஷாட் மாத்திரம் வந்துட்டு போயிட்டு இருந்தார். அதுமாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு அரசியல். க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு வந்துட்டு போயிட்டார். மற்ற எல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, ஸ்டண்ட் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர், இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு புசி ஆனந்த் அவர் பேர் என்ன? புசி ஆனந்தா, அவர் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த டைரக்ஷனில் ஓடிட்டு இருக்குது படம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது.